வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டொமேட்டோ ரைஸும் அதோட சாப்பிடக்கூடிய ஒரு பச்சடி சைட் டிஷ்ஷும் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டொமேட்டோ ரைஸ் செய்கிறதுக்கு இதில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடிவாக கழுவி நான் அதோட 1.5 கப் தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ரைஸ் குக்கரில் தான் நான் இதை இப்போ அவிய விட போகிறேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு 3 எடுத்தேன் நான். அதோட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை நல்ல வடிவாக இப்படியே ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்திருக்கிறேன். இதையும் ஒரு பக்கத்தில் வைத்துக்கொள்ளுவோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் ஃப்ரீஸ் பண்ணி இஞ்சியையும் பூண்டையும் தனியாக அடித்து எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுறேன். அதோட ஒரு டீஸ்பூன் சுத்தமான நெய் சேர்த்துக்கொள்ளுறேன். எப்போவுமே முதல்ல தாளிக்கும் போது லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டே நீங்கள் தாளிப்பை தொடங்க வேணும். இதில் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். இதோட இப்படி சின்னனா வெட்டின கஜு சேர்த்துக்கொள்ளுறேன். நான் ரோஸ்டட் நிலக்கடலை, அதாவது கச்சான் எடுத்திருக்கிறேன். ஆல்ரெடியே இது ரோஸ்ட் பண்ணி இருக்குது, கொஞ்சமாக உப்பு போட்டது. நீங்கள் இதை நார்மல் கச்சானும் எடுத்து நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை போட்டுக்கொள்ளுறேன். எங்களுக்கு தேவையான பருப்பு வகையெல்லாம் இதில் இப்போ நிறமாக தொடங்குது. இப்போ நீளமாக வெட்டி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுறேன். அதோட பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுறேன். லோ ஹீட்லேயே இதை இப்போ வதக்கி கொள்ளுவோம். இப்போ எல்லாம் வதங்கினா பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுறேன். இதோட அடித்து வச்சிருந்த அந்த தக்காளி கரைசலையும் இதோட சேர்த்துக்கொள்ளுறேன். இப்போ அந்த மிக்ஸி ஜாரை ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அப்படியே கழுவி அதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுறேன். இதோட சேர்த்து நீங்கள் பூண்டு இஞ்சி எல்லாம் இந்த பேஸ்ட்டாக அரைக்கையே நீங்கள் அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். நான் இது பேஸ்ட் இருந்தபடியால் இதை நான் செப்பரேட்டாகவே வச்சிருந்து போட்டுக்கொள்ளுறேன். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் ரைஸுக்கு போட்டு சமைப்பீங்களா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இதுக்கும் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. 5 நிமிடம் இதை மூடி கொதிக்க விட்டுக்கொள்ளுவோம். அடுப்பை இப்போ லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுறேன். பாருங்க, நல்ல ஜூஸியான ஒரு மிக்சர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் நெய் கொஞ்சம் விட்டு அதையும் இதோட இப்போ ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ ரைஸ் குக்கரில்
ஹாஃப்வே குக்கான அந்த ரைஸை நான் இதோட இப்போ சேர்த்துக்கொள்ளுவேன். இந்த டொமேட்டோ கிரேவி அப்படியே ஃபுல்லாக எல்லா ரைஸ்லேயும் படுற மாதிரி நாங்கள் இதை இப்போ கிளறி விடுவோம். உண்மையாகவே இந்த டொமேட்டோ ரைஸ் செய்கிற ட்ரெடிஷ்னல் ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் இது எனக்கு ஈஸியானதாகவும் எனக்கு பிடிச்ச சுவையிலையும் எங்களோட வீட்டில் இருக்கிறவைக்கு பிடிச்ச சுவையிலையும் நான் செய்கிற விதத்தை தான் உங்களோட இதை இப்போ ஷேர் பண்ணி கொள்ளுறேன். பாருங்கோ, அரிசி அவ்வளவுமே இதில் இதன்ட்டு இப்போ நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு இதை அப்படியே மூடி விட்டு கொள்ளுவோம். இப்போ 5 நிமிடங்கள் ஆகிட்டுது. ஒருக்கா இதை திறந்து அப்படியே கிளறி விடுவோம். இதை இப்படியே கொஞ்சம் மெதுவாக அழுத்தி போட்டு மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுக்கொள்ளுவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. டைம் ஃபார் குக்கிங் தமிழ் என்ற என்னுடைய சேனலுக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ, பாய்.